ஒவ்வொரு இல்லத்தரசியும் இந்த 4 தவறுகள் செய்யாம இருந்தா மேரிட் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 1, எப்ப பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நொட்ட சொல்லிக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு மேல் ஈகோக்கு செட் ஆகாது. அது என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை. அதுக்கு பதிலா அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். 10ல் 4 தான் பண்றாங்க அப்படின்னா அந்த 4 மட்டும் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, பெட்டர் ஆயிட்டே வருவாங்க. நம்பர் 2 மத்தவங்களோட அவரை கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுங்க. ஆபீஸ்ல இருக்கவங்க பாருங்க எப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எப்படி இருக்காங்க, சொந்தக்காரங்க பாருங்க எப்படி இருக்காங்க சொல்லி அவரை மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டுமே, அந்த யூனிக் டேலண்ட் இருக்கும்ல, ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதை மட்டுமே நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பெட்டரான ஒரு ஹஸ்பண்டா அவர் மாறுவார். 3வது, நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவரால் ரீட் எல்லாம் பண்ண முடியாது. யாருக்குமே மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க வெளிப்படையா ஓப்பனா சொல்லணும். அவங்களால படிக்கலாம் முடியாது, மைண்ட் எல்லாம் ரீட் பண்ற அளவு கேப்பபிலிட்டி எல்லாம் எந்த மென்னுக்கும் இன்னும் வரல. 4வதா, மாமியார் என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, ஆயா என்ன சொல்லுவாங்க, அந்த எந்த புடலங்காவும் வேணாம். முதல்ல உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்களை நீங்க பாத்துக்க துப்பே இல்லைன்னா மத்தவங்களை யாரையும் நீங்க பாத்துக்க முடியாது. அதனால உங்களுடைய முழு கவனம் உங்களுடைய பர்சனல் கேர், உங்களுடைய பர்சனல் குரோத்ல இருக்கணும். இந்த 4 தவறுகளையும் அவாய்ட் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மேரிட் லைஃப். தேங்க்யூ. ஒவ்வொரு இல்லத்தரசியும் இந்த 4 தவறுகள் செய்யாம இருந்தா மேரிட் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 1,